சாம்பாருக்கும் பொரியலுக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் இது கொஞ்சம் சீரகம் போட்டுருக்கு, தேங்காயும் சீரகம். தடியங்காய் சாம்பாருக்கும் உருளைக்கிழங்கு அவிச்சு பொரிக்க போகிறேன், அதுக்கும் தேங்காயும் சீரகமும் அரைக்கிறேன். போகிறேன் தடியங்காய் சாம்பாருக்கு அவிய போடும். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், தண்ணி ஊற்றிக்கலாம். வத்தல் பொடி, மூடி வச்சிடலாம். காய் சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு வேக வச்சாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் வைக்க போகிறேன், அதுக்கு உருளைக்கிழங்கையும் அவிச்சாச்சு குக்கரில் போட்டு அதையும் எடுத்தாச்சு. இந்த பருப்பை லேசாக மசிச்சு வச்சுக்கணும். நல்லா அவிஞ்சிட்டு பருப்பு அதை கொஞ்சம் கரண்டி வச்சு லேசாக மசிக்கேன். ரொம்ப கூலாக போயிடக்கூடாது. தடியங்காய் அவிஞ்சிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு புளியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் தான் கொதிக்க வைக்கணும். பருப்பு அதில் சேர்த்துடலாம், சாம்பாருக்குள்ள பருப்பு சேர்த்துடலாம். சாம்பாருக்குள்ள தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அது அவ்வளோ ஊற்ற வேண்டாம், தேவையானதை மட்டும் ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி ஊற்றிக்கலாம். அதிகமாகனா அதிகமாக கூட்டி குறைச்சி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் எங்களுக்கு தேவையான புளியை அதை ஊற்றிக்கலாம். போதும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தாளிக்க போகிறேன். சாம்பார் தாளித்து ஊற்ற போகிறேன். தடியங்காய் சாம்பார் ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கொழு கொழுன்னு நல்ல குழம்பு நல்லா இருக்கும். கொழு கொழுன்னு வச்சாலும் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கொழு கொழுன்னே வைக்கணும். இதா கொஞ்சம் நல்லா அப்படி கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தாளிச்சதுக்கு எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய்,
கொதிக்கணும் கொதிக்கணும். தாளிச்ச ஊற்றி குழம்பு நல்லா தாளிச்சு வச்சு குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் வேணா சேர்த்துக்கணுங்க. எங்களுக்கு இவ்வளோ போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தடியங்காய் சாம்பார். அதான் நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா தண்ணியானாலும் வச்சுக்கிடுவோம். நம்ம கொதிக்கட்டும். இப்போ பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய், உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் வதக்கணும்ல. கடுகு உளுந்தம்பருப்பு, உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கேன் தாளிக்கிறதுக்கு, அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். ஒரே ஒரு மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், வாசமாக நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லேசாக திறந்தாலும் மூடி வைக்கணும். ஏன்னா சாம்பார் பருப்பு கொஞ்சம் சிந்திடும், கொஞ்சம் திறந்து கொதிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கணும். இப்படி கொஞ்சம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, வெங்காயம் வந்து ஒரு அரை வேக்காடு ஒரு முக்கால் வேக்காடு வதங்கினா போதும். முக்கால் வேக்காடு வதங்கிட்டு இப்போ நான் கிழங்க சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு வத்தல் பொடி போட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி லைட்டாக, உருளைக்கிழங்குக்கு லேசாக காயப்பொடி போட்டேன். நான் உருளைக்கிழங்கு கேஸ் ஸ்டவ், அதனால் கொஞ்சம் லைட்டாக காயப்பொடி சேர்த்தா நல்லது, உடம்புக்கு நல்லது, வாசனையாகவும் இருக்கும். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு தேங்காய் போட்டுக்கலாம்.
சாம்பார் கொதிச்சு ரெடி ஆகிட்டு சாம்பார் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டேன். அடுப்பை அணைச்சிடுறேன். சாம்பார் கொஞ்சம் மல்லி இலை பிச்சு போடுறேன். சாம்பாருக்கு மல்லி இலை போட்டாச்சு. சாம்பார் ரெடி ஆகிட்டு அடுப்பு அணைச்சாச்சு. பொரியல் ஆயிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உருளைக்கிழங்கை இறக்கிட்டு அடுத்து கோவக்காய் பொரிக்க போகிறேன். கோவக்காய் பொரிக்க போகிறேன். கோவக்காய் பொரியலுக்கு கோவக்காய் தாளிக்க போகிறேன். இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு கொஞ்சம் கோவக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு உப்பும் வத்தப்பொடியும் போட்டுக்குவோம். கொஞ்சம் வதங்கும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டும். இது வத்தல் பொடி கோவக்காய் உப்பு இதெல்லாம் மசாலா நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதிலே நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு வதங்கணும். அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகணும். இதே நல்லா வதங்கணும். கோவக்காயை லேசாக மூடி வச்சு வேகணும். மூடியை திறந்து நல்லா வெந்துருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அப்படி பரட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா அப்படி முருகெல்லாம் நல்லா வேகணும். வேகணும் நல்லா வெந்து சுருண்டு வருது. இன்னும் கொஞ்சம் இப்படி குலுக்கி குலுக்கி விட்டு இப்படி கொஞ்சம் நேரம் நல்லா இன்னும் கொஞ்சம் சுருண்டு வேகணும். அப்படின்னா சாப்பிட நல்லா மொறுமொறுப்பாக நல்லா இருக்கும். பரட்டி போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் சுருண்டு வேகணும். சரி, இப்போ நல்லா கோவக்காய் நல்லா சுருண்டு நல்லா முருகலாக வெந்துட்டு நல்லா சுருண்டு வந்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டுட்டு நல்லா முருகலாக நல்லா சுருண்டு வெந்துட்டு இப்போ கூட இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. நல்லா சுருண்டு நல்லா முருகலாக நல்லா சுருண்டு நல்லா மொறு மொறு நல்லா வெந்துட்டு
இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு.